Taste the Daily. மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத கும்பகோணம் மாநகராட்சியை நிர்வாகத்தை கண்டித்து ஜூலை 4ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கோவை புறநகர் தெற்கு, புறநகர் வடக்கு மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி ஆலோசனை. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்யன், மாநில தலைவர் கோவை சத்யன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள நிலையில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயல்பாடுகள் மற்றும் சட்டமன்ற தேர்தல் களப்பணிகள் குறித்து ஆலோசனை. கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் போராட்டம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சி உள்விளையாட்டு அரங்கங்களை பணம் சம்பாதிக்கும் நோக்குடன் டெண்டர் விடுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் முழக்கம். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப முயன்ற அதிமுக கவுன்சிலர்களை பேசவிடாமல் தடுத்த திமுக கவுன்சிலர்கள். மக்கள் பிரச்சனையை கூட பேச விடாமல் அராஜகத்தில் ஈடுபடுவதுதான் உள்ளாட்சியின் நல்லாட்சியா முதல்வரே என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் 2025-2026 கல்வியாண்டின் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. 145 பேர் 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்துள்ள நிலையில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. பொது பிரிவு முதல் 10 இடங்களில் 7 பெண்கள் இடம் பிடித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாணவி சகஸ்ரா முதலிடமும், நாமக்கல்லைச் சேர்ந்த கார்த்திகா 2ஆம் இடமும் பிடித்தனர். பொறியியல் படிப்புக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு ஜூலை 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறும். பொறியியல் படிப்புக்காக துணை பிரிவு கலந்தாய்வு ஆகஸ்ட் 21 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை IIT வளாகத்தில் தனியாக நடந்து சென்ற மாணவிக்கு கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். அண்ணா பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து சென்னை IITயிலும் மாணவிக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை அரங்கேறியதால் மாணவிகள் அச்சம். சென்னை அடுத்த குரோம்பேட்டை அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருவதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞரை பிடிக்க முடியாமல் உறவினர்களை பிடித்துச் சென்ற காவல்துறை. குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை திணறுவதால் தான் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் விமர்சனம். சென்னை திருவான்மியூரில் தனியார் IT நிறுவனத்தில் பணிபுரியும் 21 வயது இளம் பெண்ணிற்கு மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற காமுகன் சிக்கினான். ஸ்டாலின் ஆட்சியில் வேலைக்கு செல்லும் இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுவதால் மீண்டும் பெண்கள் சமையல் அறையில் முடங்கும் சூழல் உருவாகி வருவதாக பொதுமக்கள் காட்டம். சென்னை அடுத்த தாம்பரம் அருகே ஆயுதப்படை பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்த காவலர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பெண் காவலர்களை காமுகன்களுக்கு பலியாகும் அவலம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சிறுமியை திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை திருமணம் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே வீட்டில் தனியாக இருந்த 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் போக்சோவில் சிக்கினார்.
ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டில் கூட சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் ஆதங்கம். சென்னை புளியந்தோப்பில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 72 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்படும் அவலம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு தர்ம அடி கொடுத்து மருத்துவமனையில் சேர்த்த பெற்றோர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் முதியவர்கள் முதல் சிறுமிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லா அவலம் உள்ளதால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பெண்கள். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலினின் மாடல் அரசு உருவாக்கிவிட்டதாக பெற்றோர்கள் ஆவேசம். கொல்கத்தாவின் கஸ்பா பகுதியில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது தேசிய மகளிர் ஆணையம். சென்னை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் மனைவியை கொலை செய்த கணவன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே டாஸ்மாக் பாரில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட அவலம். ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கூலி தொழிலாளியை கத்தியால் குத்தி கொலை செய்த லாரி ஓட்டுநர். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் கொலைகள் நடக்கும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தந்தை மற்றும் மகன் மீது அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கொலைவெறி தாக்குதல் நடத்திய மர்ம கும்பல். ஸ்டாலின் ஆட்சியில் நிம்மதியாக பொதுவெளியில் நடமாட முடியாத நிலை இருப்பதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மகளின் கழுத்தை அறுத்து கொலை செய்த தந்தை. ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என சொல்லும் அவல நிலை தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே பட்டப்பகலிலேயே திமுக பிரமுகர் குத்தி கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஆளும் கட்சி பிரமுகர்களுக்கே பாதுகாப்பு இல்லா அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இளைஞர் கடத்தி அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தால் கிராம மக்கள் ஆத்திரம். தனியார் பேருந்தின் கண்ணாடியை உடைத்து கிராம மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா என பொதுமக்கள் ஆவேசம். நாகை மாவட்டம் தோணித்துறை அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 50,000 மதிப்புடைய குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் பட்டி தொட்டி எங்கும் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே சுமார் 750 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் சிக்கியதால் அதிர்ச்சி. போதைப் பொருள் ஒழிப்பில் தீவிரம் காட்டுவது போல் ஸ்டாலின் அரசு பேசி வரும் நிலையில் போதைப் பொருட்கள் தமிழகத்திற்குள் எப்படி ஊடுருவுகிறது என மக்கள் கேள்வி. சென்னை கொடுங்கையூரில் ஆன்லைன் மூலம் வாங்கி விற்கப்பட்ட 254 வலி நிவாரண மாத்திரைகள் பிடிபட்டது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை 1000 விளக்கு பகுதியில் 1.5 கிலோ ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்த வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோயில்களில் முதல் மரியாதை கேட்பதன் மூலம் கடவுளை விட தங்களை மேலானவர்களாக காட்ட முயற்சிப்பதாக காட்டம். டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல் செய்வதைப் போல தமிழகம் முழுவதும் உள்ள குவாரிகளிலும் வசூல் வேட்டையை தொடங்கிய ஸ்டாலின் மாடல். கரூர் கம்பெனி போலவே நிறுவனம் தொடங்கி குவாரி உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்க முயற்சிப்பதாக ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. நம்ம குவாரிக்கு 2 பேர் நியூ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் என்னன்னு கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு மேலேருந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டிக்கு
ஒரு குவாரிக்கும் எவ்வளோ வந்து இன்புட் வருது, அவுட்புட் போகுது, எல்லாத்தையும் வந்து செக்யூரிட்டி இதெல்லாம் வாட்ச் பண்ணுறது செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் எவ்வளோ மேன் பவர் வேணும்னு நாங்கள் வந்து கேல்குலேட் பண்ண எல்லா குவாரியும் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்கள்ட்ட லிஸ்ட்டை வாங்கி பார்த்தேன். இந்த பாடலூர், ஆலத்தூர் அந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா குவாரி நம்பர், அட்ரஸ்லாம் இருந்துச்சு. அவங்களோட பேச்சுக்கள் வந்து முற்றிலும் முரண்பாடாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் இருந்தால் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவுமே இல்லாமல் குவாரிக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். தமிழகம் முழுவதும் உள்ள குவாரிகளில் ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் வீதம் வசூலிக்க அமைச்சரே பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். வசூல் வேட்டை நடத்துவதற்கெனவே பல கம்பெனிகளை தொடங்கி ஊழலையே கார்ப்பரேட் லெவலில் செய்வதுதான் மாடல் ஆட்சியா என மக்கள் கேள்வி. மினிஸ்டர் ஆஃபீஸில் கூப்பிட்டு நேற்று செக்ரட்டரியேட்டில் வந்து 8 மாவட்டத்தை மட்டும் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது டன்னுக்கு. ஏன்னா எடுக்கிற எல்லா டன்னுக்கும் இல்லை, பர்மிட் போக மீதி எடுத்துக்கங்க, அதுக்கான குவான்டிட்டிக்கு கேட்குறாங்க போல இருக்கு. 8 மாவட்டத்துலையுமே முடியாது, அதெல்லாம் அது நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க போல தெரியுது. பேருந்து படிக்கட்டுகளில் பயணம் செய்ய வேண்டாம் என நடத்துனர் அறிவுறுத்தினாலும் அதனை மாணவர்கள் ஏற்பதில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. போதைப் பொருட்களுக்கு மாணவர்கள் அடிமையாகி வரும் நிலையில் பிள்ளைகளை அறிவுறுத்தி வளர்க்க வேண்டியது பெற்றோரின் கடமை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கொழிஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சாம்பாரில் பள்ளி விழுந்த காலை உணவை சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு வாந்தி, மயக்கம். ஸ்டாலின் அரசின் பள்ளிக்கல்வித்துறை பள்ளி விழுந்த உணவை வழங்கி மாணவர்களின் உயிரோடு விளையாடுவதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் முன்னிலையில் காலை உணவு திட்டம் குறித்து பேசிய பள்ளி மாணவி விரல்களை எண்ணி எண்ணி பாயிண்ட்களை மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பது போல இருப்பதாக மக்கள் விமர்சனம். தனது வெற்றி விளம்பர அரசியலுக்காக அரசு பள்ளி மாணவர்களை திமுக அரசு பயன்படுத்துவதாகவும் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கட்டுமே ஸ்டாலின் எனவும் மக்கள் காட்டம். காலையில் வேலைக்கு போகிறாங்க, நான் சாப்பிட்றதில்ல, அதனால் நான் மத்தியானம் தான் சாப்பிடுவேன். இப்போ ஐயா காலை உணவு திட்டம் கொடுத்ததுனால நான் நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கிறேன். தமிழக ஆந்திர எல்லையில் கனரக வாகனங்களை குறிவைத்து வசூல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த விடியா அரசின் அதிகாரி செய்தியாளர்களை கண்டதும் ஓட்டம். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது முதல் சாலையோரங்களில் அதிகாரிகள் வடமாநில ரவுடிகளைப் போல வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாக லாரி ஓட்டுநர்கள் வேதனை. பகுதியில் காலநிலை மாற்றம், மாசுபாடு காரணமாக கடலுக்கு சென்ற மீனவர்கள் வெறும் கையுடன் திரும்புவதாக வேதனை. மீன்வரத்து குறைவாக இருப்பதால் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறும் மீனவர்கள் ஸ்டாலின் அரசு உதவ முன்வர வேண்டும் என கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அரசு பள்ளி சமையல் கூடத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. சிலிண்டர் பயன்பாடு மற்றும் பராமரிப்பு குறித்து உரிய விதிமுறைகளை பின்பற்றாத ஸ்டாலின் மாடல் அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 8,985 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வருகிற 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. ஜூன் 28ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கொடியேற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருசக்கர வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என மத்திய அரசு அறிவிப்பு. ஜூலை மாதம் முதல் இருசக்கர வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கப்படும் என தகவல் பரவிய நிலையில் மத்திய அரசு மறுப்பு தெரிவித்ததால் பொதுமக்கள் நிம்மதி. சர்வதேச விண்வெளியில் இந்தியர் சுக்லாவுடன் 11 பேர் கொண்ட குழு. 11 விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டது நாசா. ஹாம்பர்க் ஓபன் டென்னிஸ் அரையிறுதிப் போட்டிக்கு ஜெசிகா பெகுலா முன்னேற்றம். சக நாட்டு வீராங்கனையான எம்மாவை வீழ்த்தி அசத்தல்.
ஹம்பக் ஓபன் டென்னிஸ் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறினார் ஜாஸ்மின் பவுலினா. பிரேசிலின் ஜாத்மியாவை வீழ்த்தி 7-5 என்ற செட் கணக்கில் வெற்றி. அர்ஜுன் தாஸ் நடிக்கும் பாம்ப் திரைப்படம் விஷால் வெங்கட் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படத்தின் டீசரை இன்று மாலை வெளியிடுகிறது படக்குழு.